வெல்கம் டு டைலரிங் க்ளூ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டர்ட் நெக் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எப்படி ப்ளவுஸ் நெக்கு வந்து நம்ம பேக் நெக்கை வந்து தைக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து டிசைனுக்கு அளவுகள்லாம் கொடுத்து டிசைன் போட்டு வந்துருச்சு. ஸோ இதை வந்து ப்ளவுஸோடு நம்ம வந்து தைச்சு முடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேலே வந்து கிளாத் வச்சு விட்டுருக்கு. ஓகேங்களா, ப்ளவுஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியும் வச்சுருக்கேன். இப்போது இது வந்து லைனிங் கிளாத்து. இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட சென்டரில் இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நெக் டிசைன் வந்து கவர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து சென்டரில் நெக்கை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து சீம் அலவன்ஸ் வந்து விட போகிறோம். ஹாஃப் இன்ச்சு வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்லீவுக்காக நம்ம அந்த ஷோல்ட்ரு வந்து பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணி விட்டுக்கிறோம். அங்கே வந்து நமக்கு எந்த டிசைனும் தேவை இருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துக்கு டிசைன் வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும் எங்கே டிசைன் பண்ணதோ மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் மார்க் பண்ணிக்கணும். ஸோ ப்ளவுஸோட சென்டர் அளவு, இதுதான் சென்டர் அளவு. இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். லென்த்தும் மார்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இது மார்க்கிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், கட் பண்ண கிடையாது. ஸோ இதை வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ண தெரியாதவங்க ஒரு சேஃப்டி பின், இந்த குண்டூசி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம், பின் பண்ணிக்கலாம். இப்படி பின் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு விட்ருங்க. ரஃப்பாக ஒரு ஸ்டிச்சு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நகரவே நகராது. நீங்கள் இல்லை நீடிலில் சுற்றி நீடில் குத்திக்கிறீங்கனாலும் ஓகே தான். அதுக்கு ரொம்ப ஈஸி வந்து ஸ்டிச் இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாத்து வந்து ரெண்டுமே நகர்ந்து வராது. உங்களுக்கு கரெக்டாக அதே இடத்துல நிற்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி நெக்கை வந்து தைக்க போகிறோம். இப்போது இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இது வந்து நெக்கோட உள்பக்கம், சரிங்களா? எம்ப்ராய்டரி போட்டிருக்கிற நெக்கோட உள் சைடு இது. இப்போ இப்படி சுற்றி அடிக்க வேண்டியது தான். அந்த பார்டரில் கரெக்டாக அந்த ஊசி வச்சு அடிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி பண்ண ப்ளவுஸில் வந்து நீங்கள் இது போடணுன்னு அவசியமே கிடையாது. சிங்கிள் கைடு போடணுன்னு அவசியம் இருக்காது. ஏன்னா இது வந்து நூல் தான், அதனால் ஊசி உடஞ்சி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஆனால் என்னென்னா கைடு வந்து கொஞ்சம் நகண்டு வரும். உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அடிக்கணும். அது நகர்ந்து வராமல் மாதிரி இருக்கிற மாதிரி ஓரத்தில் எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு மேலே செக்யூரிட்டிக்கு இன்னொரு தையலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா நெக்கும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ சுற்றியும் வந்து இன்னொரு அடிஷ்னல் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் கேன்வாஸ் வைக்கிறது அது உங்களோட விருப்பம் தான். ஆல்ரெடி இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போடும்போதே அவங்க வந்து பேப்பர் இன்ஃப்யூஸ் பண்ணி அது மேலே தான் வந்து டிசைன் போடுவாங்க. அப்போ தான் வந்து அதுக்கு க்ரிப்பு கிடைக்கும். அதனால் அவங்க ஆல்ரெடி அதில் வந்து ஒரு கேன்வாஸ் கிளாத் இருக்கும், அது மேலே தான் டிசைன் இருக்கும். ஆல்ரெடி அது ஒரு வந்து ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கும் அந்த இடம். ஸோ அதனால் நீங்கள் கேன்வாஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ யூஸ்வலாக நம்ம எப்படி ப்ளவுஸ் நெக்கை வந்து திருப்புவோம் அதே மாதிரி இந்த ப்ளவுஸை வந்து நெக்கை வந்து திருப்பிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தையல் எந்த எட்ஜுக்கு உங்கள் தையல் வேணுமோ அந்த எட்ஜு வரைக்கும் இந்த சிசரோட டிப்பில் வந்து கட் பண்ணணும். பார்த்து கட் பண்ணணும். ஒரு தையல் பிரிஞ்சால் கூட நீங்கள் மறுபடியும் தையல் போட்டுட்டு தான் திருப்பணும். அதை விட முக்கியம் என்னென்னா அந்த மாதிரி தையல் பிரிஞ்சால் அது மேலேயே போட முடியாது. ஸோ நீங்கள் மறுபடியும் உள்ளே திருப்பி அது கொஞ்சம் தள்ளி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கேப் வந்துடும். ஸோ அதெல்லாம் வராத மாதிரி நீங்கள் வந்து திருப்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா திருப்பியாச்சு. திருப்பிட்டு இந்த ஓரத்துலேயே வந்து கார்னரில் எட்ஜை வந்து அடிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கும், ஆனால் ஊசி உடையிற அளவுக்கெல்லாம் ஹார்டாக இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாகவே அடிச்சிடலாம். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக எல்லா ப்ளவுஸும் தைக்கிற மாதிரியே ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்கை நீங்கள் திருப்புறது மட்டும்தான் வேலை. மற்றபடி நார்மலாக எல்லா ப்ளவுஸும் தைக்கிற மாதிரி பேக் சைடு வந்து தைச்சிடலாம். ஸோ இந்த கார்னரில் லைனிங் கிளாத் தெரியக்கூடாது, அந்த டிசைன் மட்டும் தெரியணும். அந்த மாதிரி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நீங்கள் அடிக்கலாம். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்களுக்கு 5 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சு போயிடும். இதுக்கு நீங்கள் வந்து லைனிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக் பீஸ் வச்சு தைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக நெக்கு வந்து முடிஞ்சு போச்சு.
இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான சாரீக்கு கொடுக்கக்கூடிய நெக் டிசைன் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். பார்த்தாலும் கொஞ்சம் ரிச் லுக்காகவும் தெரியும். நீங்கள் ரொம்ப கிராண்டாக கொடுக்கணும்னு நினச்சி நீங்கள் கொடுக்கும்போது ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இது வந்து காட்டன் சாரீ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கான சாரீக்கெல்லாம் இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரொம்பவுமே மைல்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி லைனிங் எல்லாத்தையும் வச்சு நான் அடிக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது இன்கேஸ் வந்து ப்ளவுஸ் வந்து எங்கேயாவது நகர்ந்தா கூட திருப்பி நீங்கள் வச்சு அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்தையும் கரெக்டான அளவுக்கு நீங்கள் அடிச்சிட்டிங்க, கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு வேளை முன்ன பின்ன ஆச்சுன்னா உங்களுக்கு இடம் இருக்காது கட் பண்ணுறதுக்கு. தையல் போடுறதுக்கும் இடம் இருக்காது. அதனால தான் ஏதாவது ஒன்றை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. பொதுவாக லைனிங்கை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைனிங் கிளாத் வந்து காட்டனில் இருக்கும். அதனால் அளவு மாறாது, நூல் பிரிஞ்சு வராது. இதுவே இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸு, சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஷிஃபான் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நூல் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே லைனிங்கில் கரெக்டான அளவு வச்சுக்கோங்க. சில பேர் வந்து ஒரே அளவில் எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். தெரியாத பட்சத்தில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வரைக்குமே இந்த மாதிரி மெத்தட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாக்டாக கட் பண்ணுறது பண்ணலாம். பட் எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு ஒரு வேளை ஏதாவது மாறி போச்சுன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இப்படியே பழகிட்டேன். இப்போ வந்து கீழே மடித்து தைச்சிட்டு நம்ம வந்து ஷோல்டர் டாட் பிடிக்கணும், பேக் டாட் பிடிக்கணும். கீழே மடித்து தைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து சென்டரில் நல்லா மடிச்சுக்கிட்டு இப்போ நெக்கு வந்துருச்சு பார்த்திங்களா? இப்போ இதை வந்துட்டு சென்டரில் அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு இப்படி இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி பாதியில் மார்க் பண்ணிங்கன்னா ஷோல்டரோட பாதி லைனில் அந்த டாட் வந்து நிற்கணும். ஸோ இதுதான் அளவு. இங்கே வந்து 2 சைடும் ஒரு 1/2 இன்ச் அப்படி வந்து பிடிக்கணும். இப்போ 1/2 இன்ச் வந்து நல்லா அடிச்சுட்டு இந்த எட்ஜஸ் வந்து நல்லா திருப்ப பேக் ரன் அடித்து அடிக்கணும். டார்னிங் பண்ணி அடிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாமல் கொஞ்சம் வளைச்சி பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து நல்லா கொடுக்கும். சென்டராக அப்படியே லைன் போட்ட மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது தூக்கிக்கிட்டு இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ பாடிக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி தைக்கணும். கர்வ்டாக அடிக்கணும். ஸோ இப்படி அடித்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கூட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேக் கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.